வணக்கம். வெல்கம் டு மோட்டோவர்க்ஸ் திருப்பூர். இது உங்கள் சேனல், உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். பீரியாடிக் சர்வீஸ், ஜென்ரல் சர்வீஸ், ரெகுலர் சர்வீஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த பீரியாடிக் சர்வீஸுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதில் உண்டான என்ன டீட்டெயில்ஸுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டூ வீலர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியும் ஹீரோ, ஹோண்டா, யமஹா, சுசுகி, ராயல் என்ஃபீல்ட், பஜாஜ், டிவிஎஸ், இவங்க எல்லாருமே அவங்க தயார் பண்ணுற வண்டிக்கு ஒரு பர்டிகுலர் டைம் இல்லை ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டரில் ஒரு டைம் வண்டி சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம புது வண்டி வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஓனர்ஸ் மேனுவல் புக் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பட் இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரலாக பீரியாடிக் சர்வீஸுங்கிறது என்னது, அது எவ்வளோ முக்கியம், அதில் என்ன டீட்டெயில்ஸுங்கிறது தான் பார்க்க போகிறோம். பீரியாடிக் சர்வீஸ் ஆவரேஜாக ஒரு 90 நாள் இல்லை ஒரு 120 நாளில் செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ். கிலோமீட்டர் கம்பெனி அவங்க மாடலை பொறுத்து டிசைட் பண்ணியிருக்கும். 2500 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர் இல்லை 7500 கிலோமீட்டர் அப்படி டிசைட் ஆகிருக்கும். அது நம்ம மாடலுக்கு தகுந்தாப்பில் மாறும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பீரியாடிக் சர்வீஸில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வெஹிக்கிளை நீட்டாக ஃபஸ்ட்டு அதுக்கு உண்டான பைக்காக இருந்ததுன்னா அந்த சீட்டு, சைட் டோர்ஸ், செயின் கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணி க்ளீனாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுறோம். இல்லை ஸ்கூட்டராக இருந்ததுன்னா அதில் உள்ளே வர லக்கேஜ் பாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி அதை நம்ம அந்த என்ஜின் கேசிங், என்ஜின் பெட் எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணி அப்புறம் தான் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ். செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வண்டிக்கு உண்டான என்ஜின் ஆயில் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கும் 10W30, 20W50, 15W15 சொல்லி அதுக்கு உண்டான என்ஜின் ஆயில் கிரேடை அந்த வண்டிக்கு அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கம்பெனி தயார் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த என்ஜின் ஆயில் எடுத்து நம்ம அந்த கரெக்டான கிரேட் அந்த மாடலுக்கு எடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஒருவேளை உங்கள் வண்டியில் ஆயில் ஃபில்டர் இருந்ததுன்னா அந்த ஆயில் ஃபில்டர் ஒவ்வொரு டைம் ஆயில் மாற்றும் போதும் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது வர்றது ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காம்போனெண்ட். நமக்கு எப்படி நம்ம லங்ஸ் இருக்குது, நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு நல்ல சுத்தமான காற்றை உள்ளே எடுத்து நம்ம ப்ரீத் பண்ணி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம், அதே மாதிரி நம்ம வண்டிக்கு ஏர் ஃபில்டர் ரொம்ப முக்கியம். ஏர் ஃபில்டர் அடுத்தது செக் பண்ணும்போது ஒருவேளை நம்ம ஏர் ஃபில்டர் இந்த மாதிரி டஸ்ட் ஆகி, ரொம்ப ஆயில் ஆகி, ரொம்ப டேமேஜ் ஆகி, இல்லை இந்த மாதிரி கிழிஞ்சு வருது, அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்ததுன்னா அந்த ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் ஆகும். ஏர் ஃபில்டர் நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லைங்கிற மாதிரி ஐடென்டிஃபை ஆச்சுன்னா கம்பெனி ரெக்கமெண்டேஷன் படி ஸ்பாஞ்ச் ஃபில்டராக இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணி, இல்லை பேப்பர் ப்ளீட்டட் ஃபில்டராக இருந்ததுன்னா அதை நீட்டாக ஏர் பிடிச்சி நம்ம அந்த பழைய ஃபில்டரை திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது வர்றது ஸ்பார்க் ப்ளக். ஸ்பார்க் ப்ளக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு காம்போனெண்ட். நம்ம வண்டியை நல்லா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இமீடியட்டாக ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு, மைலேஜ் நல்லா கிடைக்கிறதுக்கு, நல்ல பெட்ரோல் யூட்டிலைஸ் ஆகி கம்பஷன் ஆகி வண்டி அதிகமாக மைலேஜ் கொடுக்கறதுக்கு, இல்லை பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஸ்பார்க் ப்ளக். ஸோ ஸ்பார்க் ப்ளக் நம்ம சர்வீஸில் செக் பண்ணி ஒருவேளை ஸ்பார்க் ப்ளக் இந்த மாதிரி ரொம்ப டேமேஜாக இருக்குது, இல்லை இந்த மாதிரி கறி பிடிச்சி ரொம்ப கார்பனேட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இல்லை இந்த இக்னிஷன் பாயிண்ட் ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகிருக்குங்கிறது எல்லாமே செக் பண்ணி தேவைப்பட்டால் ஸ்பார்க் ப்ளக்ஸ் ரீப்ளேஸ் ஆகும். இல்லைன்னா பழைய ஸ்பார்க் ப்ளக்கை நல்லா க்ளீன் பண்ணி திரும்ப இன்ஸ்டால் ஆயிடும். நிறைய வண்டிகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கோடு வருது. ஒன்றா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக், பின்னாடி ட்ரம் பிரேக், இல்லை ரெண்டுமே டிஸ்க் பிரேக், இல்லை ரெண்டுமே ட்ரம் பிரேக், மாடல் பொறுத்து இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது பிரேக்ஸ். ஒருவேளை நம்ம வெஹிக்கிளில் பிரேக் ஷூ இருக்குது, ட்ரம் பிரேக்காக இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக் ஷூ தான் இருக்குன்னா அந்த ஷூவை நம்ம ரிமூவ் பண்ணி அந்த லைனர் எவ்வளோ திக்னஸ் இருக்குது, இன்னும் எப்படி இருக்குது கண்டிஷன், ஏதாவது இதில் டேமேஜஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஸ்கோரிங்ஸ் இருக்காங்கிறத செக் பண்ணி தேவைப்பட்டால் அந்த பிரேக் ஷூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இல்லை இந்த பிரேக் லைனரை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வீலில் இருக்கிற ஹப்பு, இந்த பிரேக் ஷூ போய் உட்காருது இல்லையா, அந்த ஹப்பை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் நம்ம பழைய பிரேக் ஷூவே போட்டுக்கலாம். இன்கேஸ் நம்ம வண்டியில் டிஸ்க் பிரேக்காக இருந்ததுன்னா நம்ம அந்த டிஸ்க் பேட், இந்த டிஸ்க் பேடை கழட்டி ரிமூவ் பண்ணி செக் பண்ணி டேமேஜஸ் ஏதாவது இருக்கா, இல்லை இந்த மாதிரி ஆயில் டெபாசிட்ஸ் ஏதாவது ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் புது டிஸ்க் பேட் இன்ஸ்டால் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம பழைய டிஸ்க் பேடை க்ளீன் பண்ணி நம்ம பழைய டிஸ்க் பேட்ஸு, கேலிப்பர்ஸு இதெல்லாம் க்ளீன் பண்ணி பழசே போட்டுக்கலாம். டிஸ்க் ஆயில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் டிஸ்க் ஆயில் ரொம்ப பழசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட்டாக புது ஆயில் ரீஃபில் பண்ணி வண்டியில் நம்ம சர்வீஸ் டைமில் பண்ணிடுவோம். இல்லை டிஸ்க் ஆயில் நல்லா இருக்குது, கொஞ்சம் டாப் அப் மட்டும் பண்ணால் போதுங்கிற மாதிரி இருந்ததுன்னா டாப் அப் நடக்கும். அதுக்கப்புறம் வர்றது எலக்ட்ரிக்கல்ஸ்.
நம்ம வெஹிக்கிளில் இருக்கிற லைட்ஸு, ஹார்னு, இண்டிகேட்டர்ஸு, ஸ்விட்சஸ், இந்த எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷனிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஹெட்லைட் பல்ப் எல்லாம் கரெக்டாக எரியுதா, பிரேக் பண்ணும்போது பின்னாடி வர டெயில் லைட் எல்லாம் கரெக்டாக எரியுதாங்கிறது செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மாட்டிடுவோம். இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருந்தது, எரியல, பல்ப் எரியல, ஹார்ன் அடிக்கலைன்னா அந்த சுவிட்ச் போயிருந்தால் சுவிட்ச் மாற்றுறது, அந்த ஃபங்க்ஷனிங் எல்லாம் நடக்கும். அப்புறம் கேபிள்ஸ், நம்ம எக்ஸிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள், பிரேக் கேபிள்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இல்லை அது வந்து ரீப்ளேஸ் பண்ணுற டைம் ஆயிருச்சா, ரொம்ப ஹார்டாக இருக்கா, எக்ஸிலேட்டர் கரெக்டாக கொடுக்க முடியலையா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதை வந்து ஃபஸ்ட்டு லியூப் பண்ணுவோம். ஒருவேளை லியூப் பண்ணியும் அதோட ஸ்மூத்னஸ் இல்லைங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வர்றது செயின். நம்ம பைக்கில் வந்து ஓரிங் செயின் இருக்கும், எக்ஸ்ரிங் செயின் இருக்கும், இல்லாட்டி நார்மல் லிங்க் டைப் செயின் இருக்கும். ஓரிங் செயின், எக்ஸ்ரிங் செயின் இருந்ததுன்னா அதோட அலைன்மெண்ட், அந்த செயினோட அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட், லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கா இல்லை டைட் பண்ண வேண்டியதாக இருக்காங்கிறது பார்த்துட்டு அலைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்லாக் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை லியூப் பண்ணுறோம். அதே ஒரு வேளை நம்ம லிங்க் டைப் நார்மல் பேசிக் செயினாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆயிலு இல்லாட்டி க்ரீஸ் வச்சு நல்ல ப்ராப்பராக அதை அலைன் பண்ணி நம்ம வந்து அதை கவர்ஸ் எல்லாம் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது எல்லா ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரையல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக இருக்குது, இல்லை மறுபடியும் ஏதாவது லூஸ் டைட் பண்ண வேண்டியதாக இருக்குங்கிறது பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து அந்த கழட்டின டோர்ஸு, செயின் கவர், சீட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த பில்லியன் ஃபுட் ரெஸ்ட், சைட் ஸ்டாண்ட், ரைடர் ஃபுட் ரெஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருக்கா, ஸ்டாண்டு கொஞ்சம் லூஸாக இருக்கா, டைட்டாக இருக்கா, ஸ்ப்ரிங் எப்படி இருக்குது, இது எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு தேவையான க்ரீஸிங், அதுக்கு தேவையான ஆயில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் ஃபைனலி கன்க்ளூசிவாக நம்ம வந்து அதுக்கு ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டு வெஹிக்கிளை வந்து நீட்டாக பாலிஷ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் பீரியாடிக் சர்வீஸ். ஸோ உங்கள் வண்டி வந்து எந்த பிரேக் டவுன் இல்லாமல், எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல், லாங் டேர்ம் நல்லா ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 சர்வீஸ், 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு பீரியாடிக் சர்வீஸ், ஸோ வருஷத்துக்கு 4 சர்வீஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியில் வந்து எந்த விதமான பெரிய செலவும் வராது. அதுக்கு அந்த மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸு, சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம இந்த மாதிரி பீரியாடிக் சர்வீஸ்லேயே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்து வச்சு உங்கள் வெஹிக்கிளில் வந்து நிறைய வருஷம் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்கள் நல்லபடியாக சேஃபாக அதை ஓட்டி என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த பீரியாடிக் சர்வீஸில் பண்ணிக்கலாம். ஸோ பீரியாடிக் சர்வீஸுங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நல்லபடியாக உங்கள் வெஹிக்கிளை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ரைட் சேஃப், உங்கள் ஜோஷ்.